ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தின் கடைசி பகுதி, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் உள்ளது என்று எண்ணினான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விதமான பிரச்சனைகள், நிறைய விதமான பாடுகள், உபத்திரவம், சில நிந்தனைகள், அவமானங்கள், இதெல்லாம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் வருது. நிச்சயம் அது வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் யாருனால எதுனால அது வருதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு, ஏதோ ஒரு தவறான காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு அதனால வருகிற அவமானம், நிந்தனையெல்லாம் அது நம்மளுக்கு ஒரு நாளும் பாக்கியமாக அமையறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை. அப்போது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால, நீங்கள் கர்த்தருக்காக நிற்பதனால ஏதாவது உபத்திரம், பிரச்சனை உங்கள் குடும்பங்களிலே அல்லது வேலை செய்கிற இடத்துல எங்கே வந்தாலும் சரி, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்காக நான் பாடு அனுபவிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறவர்கள் நிச்சயமாக ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடியும், அவரோட கூட ஆளுகையும் செய்வாங்க. இங்கே பாடு அனுபவிச்சிங்கன்னா நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் அவரோட கூட ஒரு மிகப்பெரிய ஆளுகை இருக்குது. அந்த ஆளுகையில் கர்த்தர் உங்களை நிச்சயமாக பயன்படுத்துவார். பாடு அனுபவிக்க சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.